அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம் இந்திய நாட்டில் சுதந்திர காற்றை சுவாசிக்க காந்தியடிகள், கொடிகாத்த குமரன், கதையோடைய தமிழன், ஜான்சி ராணி, கட்டபொம்மன், காமராஜர் என பாடுபட்ட. நன்றி, வணக்கம். Good morning to all. I am Jawaharlal Nehru, first Prime Minister of India. Children call me Chacha Nehru. I am freedom fighter. I love Rose. Thank you, Jai Hind. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தாயின் மணி கொடியேந்தி சுதந்திரம் வாங்கினாள் காந்தி. இளைஞர்கள் நல்வழியில் சென்றால் அதுவே ஒரு ஆத்மாவின் சாந்தி. பொறுப்பான காந்தியின் பொறுமை கிடைத்தது இந்தியாவுக்கு சுதந்திர பெருமை. எதிர்த்து போராடிய யுத்தம் சுதந்திர சுவாசம் மொத்தம். தியாகிகள் சிந்திய ரத்தம் நாம் நினைக்க வேண்டும் நித்தம். சுதந்திரத்தை தந்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் நாங்கள் வீர வணக்கம். வேற்றுமையில் ஒற்றுமையில் உள்ளவரைக்கும் என் இந்தியாவின் புகழ் மணக்கும். நன்றி. Good morning everyone. My name is Kaifa. Today is August 5th. The celebrating Independence Day. We got freedom on this day. We're proud to be Indian. Jai Hind, Jai Bharat. Thank you. मेरा नाम कच्चा पतंग मछली जल की रानी है. जीवन उसका पानी कतला गजते नी पानी पागा मजेनी. आलू का चला पटाखा का गए. मैंने की टोकरी में सो रहे. मैंने की लोन मेरे मम्मी ने बालकना हा हा है. என் பெயர் சில்வானா ஜப்னா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். வண்ணங்கள் காட்டுது நமது கொடி, வானத்தை முட்டுது நமது கொடி. எண்ணங்கள் ஊட்டுது நமது கொடி, என்னென்ன காட்டுது நமது கொடி, என்னென்ன காட்டுது நமது கொடி. தியாகத்தை காட்டுது சிவப்பு நிறம், வெற்றியை காட்டுது சிவப்பு நிறம். உண்மையை காட்டுது வெள்ளை நிறம், தெளிவினை காட்டுது வெள்ளை நிறம். வறுமையை ஓட்டுது பச்சை நிறம், சத்தியம் காட்டுது நடுவினிலே. சித்தியம் சுத்திடும் இல்லாமலே, நீதியை நாட்டிடும் சக்கரமா, நீதியை நாட்டிடும் சக்கரமா. நன்றி. உடலை தரையாக்கும் உதிரத்தை நீராக்கி வீரத்தை மொழியாக்கி உயிரை சுவடாக்கி கட்டி எழும்பப்பட்ட சுதந்திர கோபுரம் எங்கள் உயிருக்கும் மேலான பாரத நாடு. வாழ்க பாரதம். நன்றி. Baba bless you. Have any word? Yes sir, yes sir. 3 bags full. One for the master, one for the day, one for the little boy who lives down on the lake. Baba blue chip, have any word? Yes sir, yes sir. 3 bags full. One for the master, one for the day, one for the little boy who lives down on the lake. Baba
little boy who lives down under the Thank you. குத்தடி குத்தடி கண்ணம்மா குளிந்து குத்தடி கண்ணம்மா கண்ணம்மா குளிந்து குத்தடி கண்ணம்மா பொங்கலிலே பாவக்காய் கொந்தினிலே உலக்காய் பொங்கலிலே பாவக்காய் கொந்தினிலே உலக்காய் பயம் வருமா பார்த்துக்கோ பணம் கொடுப்பான் வாங்கிக்கோ சில்லறையா மாத்திக்கோ குலுக்கி குலுக்கி நடந்துக்கோ Good morning everyone. I am Asira. Good morning to you all. குத்தடி குத்தடி கண்ணம்மா குனிந்து குத்தடி கண் பந்தரிலே பாவக்காய் தொங்குதடி இலோலக்கம் பய வருவான் பார்த்துக்கோ பணம் கொடுப்பா வாங்கிக்கோ சில்லறையா மாத்திக்கோ சுருக்கு பையில போட்டுக்கோ குலுக்கி குலுக்கி நடந்துக்கோ கொல்கட்டே கொல்கட்டே யான் வேகல அடுப்பு எரியல நான் வேகல அடுப்பே அடிப்பே யான் எரியல பிள்ளை வளர நாப்பே ஏல பிள்ளை பிள்ளை யான் வளர மாடே திங்க நான் வளர்ந்து மாடே மாடே யான் தின்ன பன்னுக்குட்டி குடிக்க நான் தின்னேன் கண்ணுக்குட்டி ஆளுந்த எறும்பு கடிச்சிச்சு நாளுந்த எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச ஒன்றுக்கல கையாட்ட நான் சும்மா இருப்பேனா हमारा देश है हिंदुस्तान भी हरते हैं हमारा देश में गंगा यमुना कृष्णा कावेरी पुण्य नदियां है महात्मा गांधी हमारा राष्ट्रपिता है हिंदी हमारी राष्ट्र भाषा है जय हिंद जय हिंद जय 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 हिंद தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோரை வணங்கி அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளை வரலாறு வருங்கால மேதைகளே எதிர்கால தேவைகளே உங்கள் அத்தனை பேரையும் என் பள்ளி மாணவர்களே உங்கள் அத்தனை பேரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். என் பெயர் ஜெயவர்கீத். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உங்கள் முன் எந்த தலைவரை பற்றி பேசப் போகிறேன் என்றால் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் பிரதமர், இந்தியாவின் இரும்பு பெண்மணி என பல பெருமைகளுக்கு உரியவர் இந்திரா காந்தி. இவர் 1917 நவம்பர் 19ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநில அலகாபாத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் பண்டித ஜவஹர்லால் நேரு, கமலா நேரு. இவரது இயற்பெயர் இந்திரா பிரியதர்ஷினி காந்தி. ஆணாதிக்கம் மிகுந்த உலகில் தனிப்பெண்ணாக நின்று அனைத்து சவால்களையும் முறியடித்து உயர்ந்து விளங்கினார். அன்னை இந்திரா மறைந்தாலும் அவரது புகழ் மறையாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எப்படி வந்ததுன்னு தெரியுமா? அந்த காலத்தில் பெண்கள் ஒரு படி பூவை தலையில் வைத்துக் கொண்டு இருகடுப்பை குழலால் ஊதும் போது படியளவு வைத்த
பூக்கள் கருகி போய்விடுமா. அதற்காகவே அடுப்போது பெண்களுக்கு படிப்பு எதற்காக என்ற பழமொழி மாறிக்கொண்டது. இன்றே மாற்றிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். என் பெயர் எஸ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சுதந்திரத்தை பற்றி பேச வந்துள்ளேன். தாயின் மணிக்கொடி ஏந்தி சுதந்திரம் வாங்கினார் காந்தி. இளைஞர்கள் நல்வழியில் சென்றால் அதுவே அவர் ஆத்மாவின் சாந்தி. சுதந்திரம் என்பது நமது உரிமை, அது இல்லையே கிடைக்கும் சிறுமை. பொறுப்பான காந்தியின் பொறுமை, கிடைத்தது இந்தியாவுக்கு சுதந்திர பெருமை. எதிர்த்து போராடிய யுத்தம், தாய்கள் சிந்திய ரத்தம், நினைக்க வேண்டும் நாம் நித்தம். சுதந்திரத்தை தந்த அனைவருக்கும் நாங்கள் சொல்கிறோம் வீர வணக்கம். வந்தே மாதரம். என் பெயர் ஹாஜரா. 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்துல் கலாம் அவர்களின் தாழ்மல் பாம்பே உள்ள மாணவர்களுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த கவிதை. நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் பிறந்தேன் அருட்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் நற்பண்புடன். நான் பிறந்தேன் கனவுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்கள் செயல்படுத்த. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சில் பறக்க. நான் பூமியின் ஒருபோதும் தவள மாட்டேன், தவளவே மாட்டேன். ஆகாய உச்சிதான் எனது லட்சியம். பறப்பேன் பறப்பேன், வாழ்வேன், பறந்து கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் படித்து கொண்ட இடம் என்னனால் I am a Jhansi Rani Lakshmibai. Full name is Manikarnika. A great Indian freedom fighter. She was born on 19 November 1828 at Varanasi, Uttar Pradesh. Rani Lakshmibai died on 18 June 1858. Thank you. Rani after our first family. India. என்னை போன்ற வீரத்துடன் தாய்நாட்டை காத்துங்கள். நன்றி. வணக்கம். தமிழ் மண்ணில் வீரமங்கை சிவகங்கை சீமையின் அரசி வியக்க வைக்கும் வாழ்வீச்சு சிறுபிள்ளை மறியும் என் வீரத்தை இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை நாம் தான் வேலு நாச்சியார்.
friends. Thank you, Sula. Thank you. My name is Misilia. I am studying in third standard B section. My topic name is lotus. Lotus is a beautiful flower. Lotus is the national flower of India. It is mostly found in pink and white colors. It found in the world. I like lotus flower very much. Thank you. Good morning to all. My name is Penya. I am studying third standard B section. Today, August 15th, Independence Day. Independence Day is here. I wish you all happy Independence Day. Independence Day is a national festival. We God is freedom on this day. Thank you. I am studying third standard. My name is Karanjali Brahman. Now I am Mohandas Gandhi. Mohandas Gandhi was born on 2nd October 1869 in Porbandar, Gujarat, India. His mother tongue is Gujarati. Mohandas Karamchand Gandhi was an Indian lawyer. Upon Nafila to deliver the speech in Tamil. அனுப்பியெடுத்து தலைப்பு வந்து ஜான்சி ராணி. ஜான்சி ராணி சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். ஜான்சி ராணி நவம்பர் 19, 1828 வாரணாசியில் பிறந்தார். தந்தை பெயர் மொரபத் தப்பர், தாய் பகரதி ஆவார். இவர் பெற்றார் வைத்த பெயர் மணிகர்ணிகா. வாள்வீச்சு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுற்றம் போன்ற வீரக்கலைகளை பயின்றார். ஆங்கில மாதங்கள் ஜான்சியை கைப்பற்றியது. நன்றி, வணக்கம். என் பெயர் சைஃபுல் ஹிசான். இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, குடியரசுத் தலைவர் யோகனே நாயகன் போன்ற பல பேரை எடுத்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ஜெயினுலாப்தீனுக்கும் ஆசியாம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் முழு பேர் அவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். 1955ஆம் ஆண்டு சென்னையில் இருக்க MITயில் அவரோட பொறியியல் படிப்பை படித்தார். இந்தியாவின் யோகனே நாயகன் 16வது குடியரசுத் தலைவராகவும் இருக்கிறார். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா போன்ற விருதுகளை பெற்றார். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை போன்ற நூல்களை எழுதினார். எல்லாரோட வாழ்க்கையும் வரலாறு ஆவது இல்லை. அந்த வரலாறு ஆனவங்கள் வாழ்க்கை தனக்காக வாழ்ந்தது இல்லை. அந்த பொன்மொழிக்கு பொருத்தமானவர் ஏபிஜே அப்துல் கலாம். தேங்க்யூ. Now I call up. My name is Elsa Fatima. I am studying in third standard B section. My topic name rose. Rose is a very beautiful flower.
It is my favorite flower. It found in many colors. Rose beet is very soft. It has sweet smell. Thank you. Sri Maga to deliver the speech about our country. Now I call upon Nasria Nasim from 4th A to deliver the speech in Tamil. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் நஸ்ரியா நசீம். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேசப் போகின்றேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆவர். நேதாஜி அவர்கள் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 1897ஆம் ஆண்டு ஒரிசா மாநிலத்துள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் ஜானகிநாத் போஸ், தாயார் பெயர் பிரபாவதி. 1938ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்தியை தேசத்தந்தை என்று முதலில் அழைத்தவர் இவர்தான். இந்தியாவின் முதல் ராணுவ படையை உருவாக்கினார். நேதாஜி ராணுவத்தில் பெண்களுக்கென ஜான்சனாரி படையை தொடங்கினார். ஜெய்ஹிந்த் என்ற சுலோகத்தை முதலில் பயன்படுத்தியவர் இவர்தான். வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் சுதந்திரத்தையே நடத்தி கொண்டிருந்த மாமனிதன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்தான். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். Good morning to you all. Pandit Jawaharlal Nehru. Pandit Jawaharlal Nehru became the first Prime Minister when India achieved independence. On 15th August 1947, he was born on 19th November 1889 at Allahabad. Because he showed all found relationship with children, his birthday is celebrated as Children's Day. In India, this is also the reason where he was famously known as Chacha Nehru. He was the son of a famously barrister Motilal Nehru and his wife Shahrukh Rani. He went to for high school study in London. He come India to fight for independence of Mahatma Gandhi. Under the guidance of Mahatma Gandhi, he worked for independence of Mahatma Gandhi. Thank you to you all. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து இந்தியா சுதந்திர தினம் பெற்றது. நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. பல தலைவர்களும் வீரர்களும் தமது உயிரை தியாகம் செய்தனர். இந்தியா முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தினம் இந்தியாவில் தேசிய விடுதலை நாள் ஆகும். உதிரங்களை உரமாக்கி உதித்த சுதந்திரம் நம் சுதந்திரம். எனவே அதனை நாம் ஒற்றுமையாக பேணி காத்திட வேண்டும். வாழ்க பாரதம். I call upon Africa. Good morning everyone. My name is Africa. Happy Independence Day. Today I am here to speak a few words about Mahatma Gandhi. Mahatma Gandhi was a great Indian leader and freedom fighter. He was born on the October 2, 1869 at Porbandar in Gujarat. He played a great and unforgettable role in the India freedom struggle. He was a great follower of truth and non-violence. Gandhiji is the great
to all. Harshita Srimagam to deliver the speech about our country in Sab namaste. Sab namaste. मेरा नाम हरनाश्री. मेरा नाम श्री महा. मेरा नाम अर्शिता. मैं 4 कक्षा पढ़ता हूँ. मैं 6 कक्षा पढ़ता हूँ. मैं 4 कक्षा पढ़ता हूँ. भारत हमारा देश के हिंदुस्तान भी हटते हैं. हमारा देश में गंगा यमुना कृष्णा कावेरी पुण्य नदियाँ. महात्मा गांधी हमारा राष्ट्रपिता है. हिंदी हमारी राष्ट्र भाषा है. जय हिंद जय हिंद जय 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 हिंद. धन्यवाद. இதற்கெல்லாம் நீ தேன் கார்பன்னு கொஞ்சம் பசி எடுத்தா பணத்தை சோறாகவும் சில்லறை காசுகளை குழம்பாகவும் நகை நட்ட கூட்டாவும் ஆச்சு சாப்பிட முடியும். என்னதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு தானே நான் வேலை பார்க்க முடியும். பணம் சம்பாதிக்க 1000 வழியும் தொழிலும் இருந்தாலும் உணவு சம்பாதிக்க ஒரே தொழில் விவசாயம். விவசாயம் என விவசாயம் மட்டுமே. இனி வளரும் பிள்ளைகளாகிய நாமும் நான் டாக்டர் ஆவேன், நான் போலீஸ் ஆவேன், நான் இன்ஜினியரிங் ஆவேன் என போல நானும் ஒரு விவசாயி ஆவேன் என்று பெருமையாக கூற வேண்டும் என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. Now I call upon Srimati to deliver a speech in English. Good afternoon everyone, respected principals and teachers and all my dear friends. First of all, thank you for giving me this opportunity and it's my pleasure to introduce myself. I am Srimati from 7th standard, Kapala Metric Higher Secondary School, Mimi sir. In this proudful day, I would like to speak on farmers. Now I invite Noor Azra to deliver a speech in Tamil. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நூர் அஸ்ரா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாம் இன்று 78வது சுதந்திர தினம் கொண்டாடி வருகிறோம். நாட்டுக்கு விடுதலை கிடைக்க பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பகத் சிங், நேதாஜி போன்ற பல தலைவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க பாடுபட்டனர். போராட்டத்தின் விளைவாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் இந்தியா முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். சுதந்திர தினம் இந்தியா முழுவதும் விடுமுறை தினமாகும். இந்தியா பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவார். பிறகு முப்படைகள் அனைவரும் மற்றும் கல்வி நிகழ்ச்சி நடைபெறும். பள்ளி மற்றும் கல்லூரியில் தேசிய கொடி ஏற்றி இனிப்பு வழங்கப்படும். அந்தந்த மாநிலங்கள் மற்றும் அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்படும். தேசிய காற்றை தேசியமாக சுவாசித்த தியாகிகளை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம். Now I call upon Srudiga to deliver a speech in Hindi. सब नमस्ते. मेरे नाम श्रुतिका. मैं सब कच्चा पढ़ता हूँ. सीखो सुबह सवेरे उठना सीखो. समय पर पाठ पढ़ना सीखो. पाठों का आदर करना. माँ पापी की बात मानना सीखो. सुबह सवेरे उठना सीखो. समय पर पाठ पढ़ना सीखो. पाठों का आदर करना. माँ पापी की बात मानना सीखो. मीठी बोली बोलना सीखो. सबको हेले लहाना सीखो. अच्छी बातें सुनना सीखो. सीखी बात पर चलना सीखो. मीठी बोली बोलना सीखो. सबको हेले लहाना सीखो. अच्छी बातें सुनना सीखो.
Now I call up my Afsana to tell you a speech in Hindi. मेरा नाम अफसाना, मैं 6 कक्षा पढ़ता हूँ। सबका नमस्ते। किसान, यह किसान है, किसान कोट में जोता है, हमारे लिए वे अनाज और दलकर पैदा करते हैं। किसान गाँव में रहते हैं। धन्यवाद। नमस्ते, मेरा नाम तनिषा, मैं 6 कक्षा पढ़ता हूँ। भारत हमारा देश है। भारत में अनफाड़िया लग रहा है। भारत में है नदी है। भारत में प्रसिद्ध मंदिर है। थैंक यू। அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சமிகா பானு. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று கர்ம வீரர் காமராஜர் பற்றி பேச முன்வந்துள்ளேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்துள்ளார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். 1954ஆம் ஆண்டு அனைவரின் பேராதரவுடன் காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி வைத்தார். 1976இல் இந்தியாவில் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. நன்றி. Good afternoon everyone, respected principals and teachers and all my dear friends. First of all, thank you for giving me this opportunity and it's my pleasure to introduce myself. I am Srimati from 7th standard, Popular Metric Higher Secondary School, Mimi sir. In this proudful day, I would like to make this an inspiring speech for farmers who work day in and day out tirelessly to provide food for us. They from the primary sectors of our country's economy and the crops that they grow serve as the raw material for many other industries. Importance: farmers are essential to human civilization and the crops. They work hard to produce food, fodder and other raw material that people need to service in this period of the time. Farming is a challenging problem that requires a lot of efforts and labors. Farmers face many challenges while still providing food for people. Thank you to everyone. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். இங்கு நாம் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாட கூடியுள்ளோம். நாம் இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. நாம் இந்திய நாடு ஆங்கிலேயரிடமிருந்து அரசியல் சுதந்திரம் மற்றும் பெறவில்லை, தனி மனித சுதந்திரமும் பெற்றோம். தனி மனித சுதந்திரம் என்றால் சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை கூட கொல்ல சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அன்று ஆங்கிலேயர் நம் நாட்டை ஆட்சி செய்யும் போது தனி மனிதன் தன் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க கூட அனுமதி தரவில்லை. அது உணவாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் சில மக்களை தீண்டத்தகாதவர்கள் என்று கூறி ஒதுக்கினார்கள். அவர்களை மிருகங்களை விட மோசமாக நடத்தினார்கள். ஏன், சில இந்திய மக்கள் கூட அவர்களை மதிப்பதில்லை. எத்தனையோ பெயர் தெரியாத போராட்ட வீரர்கள் செய்த தியாகங்களின் விளைவுதான் நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரமும் ஜனநாயகமும். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று முடியும் இந்த அடிமையின் மோகம் என்று ஏங்கினார் பாரதியார். இந்த சுதந்திர தாகம் தண்ணீரால் தணியவில்லை, இரத்தத்தாலும் கண்ணீராலும் தணிந்தது. விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல என்று பாரதி கண்ட கனவு பல போராட்டங்களுக்கு பிறகு நினைவானது. இன்று நாம் ஒரு பறவையை போல 8 திசைகளிலும் நம்மளுக்கு பிடித்தவாறு பறந்து செல்கிறோம். நம் பல சாதனைகளை படைக்கிறோம், நம் கனவுகளை நனவாக்கிறோம். ஆனால் சுதந்திரம் வாங்கி தந்த நாம் சுதந்திர போராட்ட வீரர்களின் படி நடப்பதில்லை. அவர்கள் நம் இந்திய நாட்டு மண்ணையும் பண்பாட்டையும் காப்பாற்ற வெள்ளையனை வெளியேற்ற சொன்னார்கள். ஆனால் நாமோ அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம் இஷ்டத்திற்கு நடந்து கொள்கிறோம்.
கொள்கிறோம். ஆங்கிலேயர்களின் வாழ்க்கை முறையில்தான் நாம் இப்போது ஈடுபாடும் மதிப்பும் இருக்கிறது. உணவு, உடை, நாகரிகம் என அனைத்திலும் அவர்கள் போல வாழ விருப்பம் கொள்கிறோம். அவர்களின் வாழ்க்கை முறைக்கு அடிமைப்பட்டு உண்மையான சுதந்திரத்தை உணரவில்லை. உலகில் மிக எளிமையாகவும் உள்ளத்தால் மிக பெரியவர்களாகவும் இருப்பதே பாரத கலாச்சாரம். அடுத்த தலைமுறைகளாகிய மாணவர்களே, நீங்கள் தான் இந்நாட்டின் தூண்கள். நாம் தாய்நாட்டை பாதுகாப்பு பொறுப்பு உங்களுடையது. நம் சுதந்திரத்துக்காக போராடிய வீரர்களின் தியாகத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருந்து நம் நாட்டையும் பண்பாட்டையும் காப்பாற்றுவோம். வாய்ப்பளித்த என் பள்ளிக்கு நன்றி கூடி விடைபடுகிறேன். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ். நன்றி. Now I invite Afsin to tell you a speech in Tamil. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நாங்கள் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பும் தலைவர். தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பிலும் மண்டை சுரப்பை உலகத்திலும் மன குகையிலேயே சிறுத்தையிலும் பகுத்தறிவு பாலவன் பற்றி பாவேந்தரின் படப்பிடிப்பு. மண்டி கிடந்த மூட நம்பிக்கைகளை சேர்த்த சமூக போராளிகள் சிலரே. அவற்றுள் தலையானவர் ஈரோட்டின் சூரியன், இளைஞர்களின் நாயகர், சாதி மதத்தை தகர்த்தவர், பெண் உரிமை பேணவும் சுயமரியாதைக்காகவும் பகுத்தறிவு ஆயுதம் ஏந்தி பரிதவித்த மக்களை பாதுகாக்க வந்த பகுத்தறிவு பாலவன் பெரியாரின் பற்றிதான் சிறிது கூற முன்வந்துள்ளேன். பெரியாரின் வாழ்வு என்பது வரலாறல்ல, சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய சகாப்தம். சமூக சீர்திருத்தவாதியாகவும் ஜாதி வேற்றுமைக்கு குரல் கொடுத்தவராகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடையே களைவதையே நோக்கமாகவும் கொண்டு Let's move on to the next program. கர்ம வீரர் படிக்காத மேதை. கர்ம வீரர் படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கல்வி கண் திறந்தவர் என்றெல்லாம் போற்றப்படும் பெருந்தலைவர் காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராசர் விருதுப்பட்டி என்று அப்போது அழைக்கப்பட்ட விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் அருந்தவ புதல்வராக தோன்றினார். அவர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனாலும் ஏற்றம்பல கண்டவர். அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும், கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என அறிந்து பல சட்டங்கள் கொண்டு வந்து செயலாற்றியவர். அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும், கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என பல சட்டங்கள் கொண்டு வந்து செயலாற்றியவர். அவர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனாலும் ஏற்றம்பல நன்றி. Now I invite Afsin to tell you a speech in Tamil. அனைவருக்கும் இனிய கொடை சின்னதாக இருக்கு. அனைவருக்கும் இனி மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பும் தலைவர். தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பிலும் மண்டை சுரப்பை உலகத்திலும் மன குகையிலேயே சிறுத்தையிலும் பகுத்தறிவு பாலவன் பற்றி பாவேந்தரின் படப்பிடிப்பு. மண்டி கிடந்த மூட நம்பிக்கைகளை சேர்த்த பல சமூக போராளிகள் சிலர். அவற்றுள் தலையானவர் ஈரோட்டின் சூரியன், இளைஞர்களின் நாயகன், சாதி மதத்தை தகர்த்தவர், பெண் உரிமை பேணவும் சுயமரியாதை காக்கவும் பகுத்தறிவு ஆயுதம் ஏந்தி பரிதவித்த மக்களை பாதுகாக்க வந்த பகுத்தறிவு பாலவன் பெரியாரை பற்றி சிறிது கூற முன்வந்துள்ளேன். பெரியாரின் வாழ்வு என்பது வரலாறு அல்ல, சரித்திரத்தில் பதிக்கப்பட வேண்டிய சகாப்தம். சமூக சீர்திருத்தவாதியாகவும் ஜாதி வேற்றுமைக்கு குரல் கொடுத்தவராகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடையே களைவதை நோக்கமாகவும் கொண்டு ஈடுபட்டார். இவர் 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் பிறந்தார். இவர் தன் கல்வியை 5ஆம் வகுப்பு வரை கற்றதோடு பின்னர் தன்னை வணிகத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். இளம் வயதிலேயே இவருடைய பகுத்தறிவு சிந்தனை மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. அக்காலத்தில் ஜாதி பெயரை பெயரின் பின்னால் இணைப்பது வழக்கம். தன் சுயமரியாதையை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாநாட்டில் தன் ஜாதி பெயரை நீக்கி தன் சுயமரியாதைக்கு முழு முகவரை தந்தார். புரட்சி எண்ணங்களுக்கு ஏற்ப தன்னை பல புரட்சிகளிலும் ஏற்படுத்தி கொண்டார். காசிக்கு சென்ற பெரியார் அங்கு நடந்தவைகளை பார்த்து கடவுளை மறுப்பவராக மாறிவிட்டார். ஜாதி கொடுமை, தீண்டாமை, பெண் சுதந்திரம், விதவை மறுமணம் போன்ற சமூக நலத்திற்காகவும் பாடுபட்டார்.
மூடத்தடத்தின் மூடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும் கற்பூர பெட்டகமே என்றார் பாரதிதாசன். 6 மைல் நடப்பதற்கு பதிலாக 6000 மைல் பரப்ப யோசிப்பதே ஒரு பெரிய புரட்சி. இனி வரும் உலகில் செயற்கை குழந்தைகளும் செயற்கை விலங்குகளும் பிறக்கும் என்றால் அனைவரையும் வியப்பில் ஆர்த்தினர். ஏன், அவர் கணிப்புப்படி ஈவி என்ற செயற்கை குழந்தையும் பாழி என்ற செயற்கையாலும் நம் பாட புத்தகத்திலே உள்ளன. பாழியை உண்டாக்கிய டாக்டர் ஐயான் விழிமன் பெரியாரே எங்கள் திட்டத்தின் முன்னோடி என்றார். ஆகவே பெரியாரை போற்றுவோம், முன்னேற்ற பாதையில் செல்வோம். நன்றி, வணக்கம். Here comes Nanshika to talk about India in English. Let's move on to the next program. Independence Day is our national festival. It is celebrated on 15th August. It is a very important day for us. We got freedom on 15th August 1947 from the British rule. On this day, we remember our freedom fighters. The Prime Minister of India hoists the national flag on this day. After hoisting the national flag, national anthem is sung. It is one of the greatest festivals. On this day, various cultural programs are organized on this day. Independence Day teaches us the power of unity. Thank you. Now I invite group of students from 6th P to sing a song in Hindi. Sab namaste. मेरा नाम आर मोहम्मद हमदुल्ला. मैं कच्चे पढ़ता हूँ. 3 रंगा प्यारे झंडा लहर लहर लहराए झंडा आओ इसको शीश उगाए जन गण मन खाना हाय. धन्यवाद. Now I invite Tarunesh from 7th P to सब नमस्ते. मेरा नाम यशमोहन शफीक. मैं से कच्चा पढ़ता हूँ. हे बाबा, तू मेरे पिता है, तू मेरे माता है, तू मेरे सगा है. धन्यवाद. सब नमस्ते. मेरा नाम फहीम. मैं से कच्चे पढ़ता हूँ. हे भगवान, तू दयालु है, तू कृपालु है. धन्यवाद. सब नमस्ते. मेरा नाम मोहम्मद रेगान. मैं से कच्चा पढ़ता हूँ. हे भगवान, तू हमें बल दे, तू हमें बुद्धि दे, तू हमें शक्ति दे, तू हमें साहस दे. धन्यवाद. வணக்கம். அனைவருக்கும் நான் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் கூறும் தலைவர் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் கூறும் தலைவரின் பெயர் மகாத்மா காந்தி.
மகாத்மா காந்தி ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவர் அக்டோபர் 2, 1869 ஆண்டு குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் பிறந்தார். இவர் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி பாபு என்றும் அழைக்கப்படுகிறார். அவரது தந்தையின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, தாயின் பெயர் புத்தினிபாய் காந்தி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாவணி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எழுதுகொண்ட தலைப்பு காமராஜர் பற்றி வருகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு 12ஆம் தேதி குடிசையில் பிறந்தார். Thank you. Good morning everyone. Respected principal, teachers and my dear friends. My name is Sri Bharanidharan. First of all, I wish you a very happy Independence Day. On 15th August 1947, India got freedom from the British rule. Since then, every year we celebrate the Independence Day on 15th August. We should never forget the sacrifices of all the freedom fighters such as Mahatma Gandhi, Bhagat Singh, Subhash Chandra Bose, Mangal Pandey and many others fought to make India free from the British rule. On this occasion, we all remember their sacrifices and thank them. After independence, we got all the fundamental rights in our own nation. So let us join our hands to make India the best country in the world. Let's make promise to ourselves that we will always protect our country by maintaining brotherhood, helping everyone and educating ourselves. Thank you. Jai Hind, Jai Bharat. Hey. 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 ஒரு இடத்துல போயிடுறா போடா. Get your prize. ஏய் புரியுது. ஏய் வரவிடாத, யார் வரவிடாத.
ஏய் போயிடாங்க அவனை போக சொல்கிறாங்க. Hey! 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 Ma'am! Hey, சொன்னா Hey, hey! Hey! Oh. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் என்ன செய்யணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன செய்யணும், ஸ்பீச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரைம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சின்ன கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? எல்லாருக்குமே நான் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் இருக்கணும். ஓகேவா? எல்லாருமே பார்ட்டிசிபேட் சரி, ஏதோ ஒரு உன்னோட டேலண்ட்டை நீ காமிக்கணும். அந்த மாதிரி எல்லோரும் நான் பார்க்கணும் ஸ்டேஜில். அதுக்கு ரெடி ஆகிட்டு தயாராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களை. ஓகே, நாளைக்கு மீண்டும் சொல்கிறேன், நாளைக்கு ஹாலிடே, சர்க்குலர் அனுப்பலை, ஹாலிடே. வீட்டில் சில பேர் வீட்டில் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கு டுமாரோ ஃப்ரைடே ஸ்கூலில் வந்து ரெகுலராக இது மாதிரி நடைபெறும். தேங்க்யூ. கிளாஸுக்கு போங்க, இப்போ எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணி கிளாஸுக்கு போங்க.